ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். பெரிவா கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர. பெரியவாளை கேட்டுக்கிட்டே இருக்க தோணுது நிகழ்ச்சிக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பெரியவாளோட அற்புத மகிமை பாண்டுரங்க தரிசனமும் மகா பெரியவாளும். இந்த சுப்பிரமணியம் என்பவரோட கதையை நேற்று கேட்டோம் இல்லையா? அவரோட இன்னொரு இனிமையான ஒரு அனுபவம் தான் இது. 1983 பிப்ரவரி மாதம் ஸ்ரீ மகா பெரியவாளை மகாகாவ் அப்படிங்கிற இடத்துல போய் சுப்பிரமணியம் தரிசிக்கிறார். கூடவே இவருடைய ஆசையை வெளிப்படுத்துகிறார். மகாகாவ் பக்கத்தில் பண்டரிபுரம் பாண்டுரங்கனை தரிசித்து போகணுங்கிறதான் அந்த ஆசை. பண்டரிபுரம் போய் பாண்டுரங்கனை தரிசிச்சுட்டு ஊருக்கு போகணும்னு ஆசை. நாளை வரையில் லீவு, பெரியவா அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற சுப்பிரமணியன். ஸ்ரீ பெரியவா பிரசாதம் கொடுத்த போதே பாண்டுரங்கனை இவர் தரிசிக்க வைக்க முழு பொறுப்பையும் ஸ்ரீ பெரியவா ஏற்றுன்ட்டார் அப்படின்றது புரிஞ்சு போயிடுது. இப்படித்தான் ஒரு நம்பிக்கையோடு இவர் பண்டரிபுரம் போகிறார். அங்கே போனால் பெரும் ஏமாற்றம் காத்திருக்கு. அன்றைக்கி ஏதோ விசேஷ நாள் போல், அதிகபட்ச ஏகாதசி திதி, பெரிய கியூ வரிசை கிலோமீட்டர் கணக்கில் நீண்டிருக்கு. இன்றைக்கி பாண்டுரங்கனின் தரிசனத்துக்கு வாய்ப்பே இல்லை என்பது இவருக்கு உறுதியாக தெரிஞ்சிடுது. அத்தனை நீள கியூவில் தனக்கு தரிசன பாக்கியம் கிடச்சி ஊருக்கு திரும்புறது சாத்தியமே கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு காலாகாலத்தில் ஊருக்கு போகிற ரயிலே பிடிக்கலாம் அப்படின்னு முடிவு செய்கிறார். வந்தாச்சு, கோயிலையாவது ஒரு வலம் வந்துட்டு ஒரு சின்ன அந்த திருப்தியோடையே ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு கோயில் பிரகாரத்தை வலம் வரார். சுற்றி வந்தபோது அதிக நடமாட்டம் இல்லாத ஒரு கோபுரவாசல் பக்கத்தில் நிற்கிறார். கதவு மூடி இருக்கு. அங்கே நின்றுட்டார். பாண்டுரங்கா, உன்னை தரிசிக்க முடியாமல் போகிறேனே, இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ளே புறப்பட்டாதான் ரயிலை பிடிச்சு ஊருக்கு போக முடியும். மறுபடி எப்போது இஷ்டப்படுறையோ அப்போ கூப்பிடு, நின்று நிதானமாக தரிசனம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். ஆனால் மகாகாவில் அருளின்றிருந்த இந்த மகா பெரியவாளுக்கு இவரோட பிரார்த்தனை கேட்டுருத்து போல. உடனே தான் அருளாசி வழங்க அனுப்பிய பக்தர் பாண்டுரங்கனை தரிசிக்காமல் போகலாமா அப்படின்னு மகானோட காருண்யம் அதுக்கு வழி செய்ய தொடங்கியது. எப்படி அப்படின்னா, கோபுரவாசல் பக்கத்தில் ஒரு சின்ன வாசல், ஒருவர் மட்டும்தான் நுழையலாம். கதவு எதிர்பாராத விதமாக திறக்கிறது. கோவில் பாண்டா போன்ற ஒருத்தர் வெளிப்படுறார். அவர் கோவில் சம்மந்தப்பட்டவர். தன் வேலையை பார்த்துட்டு போய்விடுவார் அப்படின்னு சுப்பிரமணியன் நினைக்கிறார். ஆனால் அவரே வழியை வந்து இவர்கிட்ட பேசுகிறார். விட்டோபாவை தரிசனம் செய்யணுமா, கூடவே வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடக்க அவர் பின்னாடி தொடர்றார். சந்து பொந்துள்ள நுழைஞ்சு எப்படியோ அவர் பின்னால் போகிறார். பேரதிசயமாக பாண்டுரங்கன் சந்நிதி முன்னாடி இவரை நிறுத்தின போது இவருக்கு மெய் சிலிர்த்து போகிறது. மெய் மறந்து தரிசிச்சுன்னு இருக்கின்ற போது அந்த பாண்டா மற்ற வேலையை பார்க்க போயிட்டார். ருக்குமாயி பாண்டுரங்கன், ஆஹா என்ன தரிசனம், என்ன பாக்கியம்! கண்களில் ஆனந்த பெருக்கோடு இவர் வெளியே வரார். இன்னி வரைக்கும் இவருக்கு புரியாத புதிர் ஒன்று இருக்குன்னா, அன்னைக்கு தான் ஏங்கி நின்ன போது அந்த சின்ன வாசலை திறந்து தன்னோட வா அப்படின்னு கட்டளையிட்டு தரிசனத்துக்கு அழைச்சிட்டு போனது கோயில் பாண்டாவா இல்லை ஸ்ரீமகா பெரியவாளா அப்படிங்கிறதான். இந்த சந்தேகத்துக்கு இடமே இல்லை, அது மகா பெரியவா தான். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பெரிவா கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர.